அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா தேர்தல் முடிவு சொல்ல போகக்கூடிய செய்தி என்னங்கிறது பார்க்கலாம். 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் ஆட்சி பிடிக்க 46 தொகுதிகளில் வெற்றி பெறணும். ஜம்மு காஷ்மீரில் அதே போல் 90 தொகுதிகள் இருக்குது. அதில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதால அதிக எதிர்பார்ப்பு இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கு. ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு தேர்தல் நடந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 கீழ் காஷ்மீரில் 5 எம்எல்ஏக்களை துணைநிலை ஆளுநர் நியமிப்பார். 90 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்து தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. 10 ஆண்டுகளாக ஹரியானா பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு சட்டசபை தேர்தல் நடந்திருக்கிறது. 46 தொகுதிகள் ஜெயிச்சாதான் அங்கே பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும். அதே போல ஜம்மு காஷ்மீரின் 90 சட்டசபை தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அங்கேயும் 46 தொகுதியில் வின் பண்ணால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிதான் அரசியல் சூழலாக அங்கே இருக்கு. அப்போ ஆட்சியை கைப்பற்ற போவது யாருங்கிற கேள்வி இருந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது அங்கு எந்த கட்சி ஆட்சி பிடித்தாலும் அங்கே என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், வரக்கூடிய நாட்களில் இந்தியா முழுக்க என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் சூழலும் மக்கள் கணக்கும் அப்படிங்கிறதா அதுக்கான பதிலாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கு கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து பாஜக ஆட்சியில் இருக்காங்க. லோக்சபா தேர்தல், சட்டசபை தேர்தல் அப்படின்னு எல்லாத்திலும் ஒரு பெரிய வெற்றியை பாஜக ஹரியானாவில் பதிவு பண்ணிட்டு வராங்க. அதிகபட்சமாக 2019 லோக்சபா தேர்தல் சமயத்தில் பாஜகவுக்கு 58.2 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிது. ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பகுதியில் பாஜக 53.88 விழுக்காடு வாக்குகளை பெற்றாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சில மாதங்கள் நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 90 இடங்கள் அல்லது அதுக்கு 79 இடங்களையாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாங்கியிருக்கணும். ஆனால் அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 36.5 விழுக்காடாக குறைஞ்சிது. பாஜகவில் வெறும் 40 இடங்களை மட்டும்தான் ஜெயிக்க முடியுது கடந்த சட்டமன்ற தேர்தலில். அதே நேரம் இந்த வாக்குகள் காங்கிரஸுக்கும் போகலை. அது யாருக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக ஜனதா கட்சி ஜேஜேபி மற்றும் இந்திய தேசிய லோக்தளம் அந்த கட்சிகளுக்கு, பிராந்திய கட்சிகளுக்கு தான் அந்த வாக்குகள் போயிருக்கு. இதுவே அங்கு கூட்டணி ஆட்சி அமைக்க காரணமாக இருந்துச்சு. இந்த முறை லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் சமயத்தில் பாஜகவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அந்த விவகாரம். கூட்டணியில் இருந்த ஜேஜேபி விலகிட்டாங்க. அதனால முதலமைச்சர் பதவியில் இருந்த மூத்த தலைவர் மனோகர்லால் கட்டாரை கூட மாற்ற வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டது. இப்போ பாஜகவில் 10லேருந்து 5 இடங்கள் மட்டும்தான் வெல்ல முடியுது எம்பி எலெக்ஷனில். இந்த முறை பாஜக 46.1 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க எம்பி எலெக்ஷனில். அதே நேரம் இந்த முறை பாஜக வாங்கிய பிராந்திய கட்சிகளுக்கு அந்த வாக்குகள் போகலை, நேராக காங்கிரஸுக்கே போச்சு எம்பி எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால. இதன் காரணமாக 5 சீட்டில் காங்கிரஸ் கட்சியால் வெல்ல முடிஞ்சது. அதிலும் குறிப்பாக எஸ்சி வாக்குகள் பாஜகவுக்கு அதிகம் வந்ததா. ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 90 சீட்டுகளில் 17 சீட்டுகள் எஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு பல மடங்கு அதிகரித்திருக்கும் நிலையில் அதுவே ஹரியானா மாநிலத்தில் யார் ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிறத தீர்மானிப்பதாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. விவசாயிகள் போராட்டம், மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம், அவங்க கையாண்ட விதம், இது எல்லாமே தலித் மக்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலக காரணமாக இருக்கு. பிராந்திய கட்சிகளான ஜேஜேபி அப்புறம் ஐஎன்எஸ்டி ஆகிய 2 விவசாய ஜாட் சமூகத்தை நம்பி அரசியலை களமிறங்குறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜாட் அல்லாத பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை தன்வசப்படுத்த முயற்சிக்கிறாங்க. பூபேந்தர் ஹூட்டாவினுடைய தலைமையில் அங்கு காங்கிரஸ் தேர்தலை எதிர்கொள்வதால ஜாட் சமூகத்தினர் வாக்கு காங்கிரஸ் பக்கம் வரும். 2019 சட்டசபை தேர்தலில் பாஜகவால் குறைந்த வாக்குகள் பிராந்திய கட்சிகளுக்கு போச்சு. ஆனால் இந்த முறை அது காங்கிரஸ் கட்சிக்கே வரும் அப்படின்னு தெரியுது. 2024 லோக்சபா தேர்தலில் பெற்ற தலித் வாக்குகளை காங்கிரஸ் கட்சி தக்க வைத்து கொண்டால் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது எந்த அளவுக்கு தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் சொல்ல போகக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் முன்பு நடந்த ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநிலத்துக்கு அதிக முறை பயணம் போவார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியும் சரி, தேதி அறிவித்த பிறகும் சரி, அதிக முறை அங்கே பயணம் போவார். தேர்தல் பிரச்சாரங்களை சூறாவளி பிரச்சாரமாக பிரதமர் மோடி மேற்கொள்வார். பிரதமர் மோடியுடைய அவருடைய பிம்பத்தை, இமேஜை முன்வைத்தான் ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் சந்திப்பாங்க. ஆனால் அது கர்நாடக எலெக்ஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாமே, எல்லா மாநில சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார். ஆனால் ஹரியானாவில் இந்த முறை அவர் வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொள்ளவே இல்லை. வழக்கமாக மோடியுடைய பிரச்சாரத்தில் டபுள் சர்க்கார் அப்படின்ற வார்த்தை இடம்பெறும். இந்த முறை ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த மாதிரி இல்லை.
தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் அங்கு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் முகாமிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த முறை அதுவும் பண்ணலை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அக்னிவீர் திட்டம், அதே போன்று விவசாயிகள் போராட்டம், ராணுவ வீரர்களாகணும் இளைஞர்கள் கனவு காண்ட வகை நிலையில் அக்னிவீர் திட்டங்கிறது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இடியாக வந்து விழுந்தது. அது எதிர்ப்பும் அதிகமாக இருக்கு. விளையாட்டு வீரர், மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம், இது எல்லாமே ஹரியானாவில் பாஜக ஒரு அகைன்ஸ்டான சூழல் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தேர்தல் முடிவு எல்லாமே பாஜகவுக்கு எதிர்ப்பாக வந்தால் அது நிச்சயமாக வரக்கூடிய அடுத்த மாநில சட்டமன்ற தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாஜகவுடைய செல்வாக்கு குறைய தொடங்கியிருக்குது அப்படிங்கிற பேச்சு அதிகமாக முன்னெடுக்கப்படும். இது முழுக்க முழுக்க மோடியோட இமேஜை பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் ஒன்னாங்க பாஜக ஜெயிக்கணும், காங்கிரஸ் ஜெயிக்கணும். பாஜக ஒருவேளை ஜெயிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு காங்கிரஸ் ஜெயித்தார்கள் அப்படின்னா காங்கிரஸுடைய வளர்ச்சிங்கிறது கடந்த எம்பி எலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெற்று அவங்க வளர்ந்துகிட்டே வராங்க. யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல, பாஜகவுக்கும் கிடைக்கல, காங்கிரஸும் கிடைக்கல. பாஜக கூட்டணியை அமைத்து ஆட்சி அமைத்து இருக்காங்க. காங்கிரஸும் ஒரு கணிசமான தொகுதிகளை கைப்பற்றிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக அப்போ பாஜகவுக்கு அது சரிவு, காங்கிரஸுக்கு வளர்ச்சி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் சாதகமாக வந்தால் அது காங்கிரஸுடைய தொடர் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதே போன்று மகாராஷ்டிரா தேர்தலாகட்டும், இது எல்லாமே காங்கிரஸுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும், பாஜகவுக்கு கொஞ்சம் சோர்வு கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த தேர்தல் முடிவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அது இரண்டு கட்சிகளுக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.